ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்போ யார் வச்சிருக்கா அப்படின்ற கேள்வி தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பரவலாகவே இருக்குது. யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே ஸோ இந்த கேள்விக்கான பதில் அவனோட கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்மளோட கோணத்தில் ஒரு சில விஷயங்களை பேசிவிடுவோம். அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது என்னன்றது இந்த வீடியோவில் நடக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம எப்போவுமே இந்த பாஸ்ட்டில் இருந்து ஆரம்பித்து ப்ரெசென்ட்டுக்கு வர்றது தான் நம்மளோட ஸ்டைலு. ஸோ அது மாதிரி த்ரிஷா அவர்களோட பாஸ்ட்ல இருந்து ப்ரெசென்ட் வரைக்கும் நம்ம வருவோம். ஒரு டைம் டிராவல் மாதிரி நம்ம போயிட்டு வருவோமா, ஜாலியாக இருக்கும் கேட்கறதுக்கே. ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஜாலியாக ஆகிறதுக்கு என்னென்ன மேட்டர் பேச போகிறோன்னா, த்ரிஷா அவர்கள் எந்தெந்த மிகப்பெரிய நடிகர்களோடலாம் அஃபையரில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில காலகட்டத்தில் ரூமர்ஸும் போச்சு, ஒரு சில காலகட்டத்தில் உண்மை அப்படின்றத அவங்க தரப்புலேயே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மேட்டரை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து எப்படி ஒரு மிகப்பெரிய நடிகையாக மாறினாங்க, அதுக்கு என்னென்ன சித்து விளையாட்டெல்லாம் பண்ணாங்கன்றதையும் பேசுவோம். இதையும் தாண்டி இன்னைக்கு எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மேட்டரை பற்றியும் கொஞ்சம் அப்படி லைட்டாக பேசி விட்டுருவோம். ஸோ நண்பர்களை, இப்போ நம்ம வீடியோவை எதிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த்ரிஷா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்போம். த்ரிஷா என்பவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண். அவங்க அப்பா ஹோட்டல் ஊழியராக இருந்தார், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களோட அம்மாவுக்கு, குறிப்பாக சொல்கிறேன் அம்மாவுக்கு, த்ரிஷா அவர்கள் ஒரு நடிகையாக்கி பார்க்கணுன்றது தான் ஆசையா. ஆனால் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. என் பொண்ணு நல்லா படித்து ஒரு நல்ல நிலமையில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ இல்லை அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராகவோ ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்பாவுக்கு ஒரு கனவு. ஆனால் அந்த அப்பாவோட கனவை த்ரிஷா அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முன்னாடியே அம்மா அவர்கள் முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சாச்சு. அதாவது நம்ம பொண்ணு நல்ல வெள்ளையாக அழகாக இருக்குது, ஸோ நம்ம பொண்ணை நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த 2 நடிகைகளோட அம்மா மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. இரியா எந்த 2 நடிகைகளோட அம்மா மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவில் சில விஷயங்களை ஸ்ட்ரைட்டாக சொல்லுவேன், சில விஷயங்களை இன்டெரக்டாக சொல்லுவேன். நீங்களே புரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுவாங்க. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அக்கா தங்கை நடிகைகள். ஸோ இந்த அக்கா தங்கை நடிகைகள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்களோட அம்மா என்ன பண்ணாங்களாம், நீ ஸ்கூலுக்கு போய் படித்து ஒன்றும் உருப்படுற மாதிரிலாம் தெரியல, அதனால் நீங்கள் 2 பேரும் சினிமாவுக்கு போங்க, அதில் தான் பெத்த காசு பார்க்க முடியும் அப்படின்னு 2 பெண்களை டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்களாம். இப்போ அந்த 2 பெண்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ ரிட்டையர் ஆனது மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட சொத்துக்கள், படித்து ஏதாவது ஒரு நிலைமையில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு சம்பாரிச்சிருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் நடிகையாய் சம்பாரிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி த்ரிஷா அவர்களின் தாயாரும் த்ரிஷா அவர்களை சினிமாவில் இறக்கி விடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் நம்ம நடிகை ஆயிடலாம், யூடியூப்பில் நம்ம நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிகலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்கு நடிகைனாலே நம்ம ஆளுங்க அப்படி இப்படி தேர்ந்தெடுக்கிறது, இவங்க ஏதாவது ஒரு டைட்டில் பட்டம் விட்டுருக்கிறாங்களா, உலக அழகி பட்டம் மற்றும் அழகி போட்டியில் கலந்துருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்து தான் நடிகையாக அறிமுகப்படுத்துவாங்க. அந்த வகையில் த்ரிஷா அவர்கள் முதல் ஸ்டெப்பாக எடுத்து வச்சது இந்த மிஸ் சென்னை அப்படின்ற பேஜன் ஷோ தான். ஸோ இந்த ஷோவில் த்ரிஷா அவர்கள் ஜெயிப்பதற்கான எந்த தகுதியுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா, பயங்கரமான காசை செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எப்படியாவது இந்த மிஸ் சென்னை டைட்டில் த்ரிஷா வின் பண்ணணும்னு சொல்லி அவங்க அம்மா நிறைய காசு செலவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஸ் சென்னை டைட்டில் அந்த காலகட்டத்தில் த்ரிஷா அவர்கள் வென்று விட்டார்கள். இதுக்கப்புறம் என்ன, இந்த போர்ட்ஃபோலியோவை வச்சு ஒரு டேரக்டரையும் அணுக வேண்டியதுதான். அந்த மாதிரி அணுகிருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் பெருசாக வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. சரி, எப்படியாவது உள்ள பூந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ த்ரிஷா அவர்களின் முதல் அஃபேர் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, அவங்களோட அந்த மாடலிங் டேஸில் தான். ஏன்னா இந்த மிஸ் சென்னை அப்படின்ற டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா த்ரிஷா அவர்கள் ஒரு சில ஆண்டுகள் மாடலிங்கில் இருந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு அங்கேயே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டு இவங்களும் பயங்கரமாக காதலிச்சிருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் சுயநினைவு கோமால போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த கோமால இருக்கும் போதே அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பெண் இவர் கூட தொடர்ந்து இவர் பெட்டில் இருக்கும்போது பேசினா அவருக்கு சுயநினைவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்களை கூப்பிட்டு பேச வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேசியும் அவர் பிழைக்காத காரணத்தினால அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறமா அந்த இறப்புக்கு கூட த்ரிஷா அவர்கள் போகலாம். ஏன்னா மாடலிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க த்ரிஷா அவர்கள். அதனால் அவங்களோட முதல் பாய் ஃப்ரெண்டு அவரோட டெத்துக்கே போகாதவங்க தான் த்ரிஷா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று உலாவிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் த்ரிஷா அவர்களின் முதல் அஃபையர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா சினிமா உள்ள வந்தவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சில படங்களில் நடித்தாங்க. அதில் பல படங்கள் பல பேருக்கு தெரியாது, ஆனால் ஒரு படம் எல்லாருக்கும் தெரியும், ஜோடி அப்படின்ற படத்தில் த்ரிஷா அவர்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு அப்புறமா தான் த்ரிஷா அவர்கள் கதாநாயகியாக நடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இவங்களுக்கு முதலாவதாக கிடைத்த வாய்ப்பை என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, லேசா லேசா அப்படின்ற ஒரு படம் தான். ஆனால் அந்த படம் எதிர்பாராத விதமாக லேட் ரிலீஸ் ஆனனால இது த்ரிஷா அவர்களோட முதல் படம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர முடியல.
ஸோ இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக த்ரிஷா அவர்கள் கல்லூரி படிப்பையே முடியல. ஸோ த்ரிஷா அவர்கள் வெறும் ஸ்கூல் மட்டும் தான் படிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோ இருக்கிறார் பாருங்க, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு காலேஜ் போய் காலேஜ் ட்ராப் அவுட் ஆகிட்டு சினிமாவில் வந்தார். இதே கதை தான் த்ரிஷா அவர்களும். ஏன்னா இவங்களும் காலேஜை தாண்டலை, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நடிக்கிற வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்றனால காலேஜை பாதியிலே ட்ராப் அவுட் பண்ணிட்டு தான் இந்த லேசா படத்தில் வந்து நடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு சில படங்கள் கமிட் ஆனாங்க. ஸோ அந்த படமும் வந்து வெளியாகல. அதுக்கப்புறம் மௌனம் பேசியதே அப்படின்ற ஒரு படத்தில் வந்து இவங்க ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், மெயின் ஹீரோயின் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, சும்மா ஏதோ வந்துட்டு போவாங்க. அதில் மெயின் ஹீரோவே சூர்யா தான். ஸோ இந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா தான் இந்த படம் முதலாவதாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் தான் த்ரிஷா அவர்களோட முதல் படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் த்ரிஷா அவர்கள் முதலில் நடித்தது லேசா அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இப்படி தான் இவங்களோட சினிமா ஜேர்னி ஆரம்பிக்குது. ஸோ சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒருத்தரை போட்டு தள்ளியாச்சு. ஸோ அடுத்த அஃபேர் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நடிகரோட பேரை நான் சொல்ல விரும்பல. ஏன் நடிகர் பேரை மட்டும் சொல்லுவேன், நடிகர் பேரை சொல்ல விரும்பலையானா விரும்பலன்றது இல்லை, நீங்கள் கண்டுபிடிங்க, அப்போ தான் சுவாரஸ்யமாக போகும் இந்த வீடியோ. அந்த நடிகர் யார் அப்படின்றத ஒரு சில ஹிண்ட் கொடுக்குறேன், கண்டுபிடிச்சுக்கோங்க. அவர் வந்து கொஞ்சம் உடம்பெல்லாம் நல்லா வச்சிருப்பாரு, நல்ல பயங்கர திறமையான ஆள். கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக இவருக்கு தான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பேர் வாங்கின ஒரு நல்ல சாதுவான நடிகர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் கடவுள் மாதிரிங்க, அதாவது நடிப்பு சாமி மாதிரி இவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி பன்முகம் கொண்ட ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகர். ஸோ இந்த நடிகரோட ஆரம்பத்தில் ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் படத்தில் இணையிறாங்க நடிகை அவர்கள். ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். த்ரிஷா அவர்களுக்கும் ஒரு வேற லெவல் இமேஜ் கிடைக்குது. ஸோ இந்த இமேஜ் மட்டும் போதுமா, நம்ம வந்து ஒரு நடிகரோட ட்ராவல் பண்ணாதான் அந்த நடிகர் அடுத்தடுத்து நடிகிற படங்களில் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம த்ரிஷா அவர்கள் அமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எதுவுமே நான் சொல்லும் கட்டுக்கதை கிடையாது, பல பேர் சொன்னதை கேள்விப்பட்டு பேசுகிற வீடியோ தான். அதனால் என் மேலே தனிமனதை தாக்குதல் நடத்தாதீங்க நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி நடிகரோட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டா நம்ம தொடர்ந்து ஒரு 3 படமாச்சும் அவரோட லிஸ்ட்டில் வந்து நம்ம நடிக்கலாம் அப்படின்றது த்ரிஷா அவர்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் இன்றும் பல நடிகைகள் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களாம் யார் அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது ஒரு நடிகரோட 3 படம் சேர்ந்து நடிச்சிட்டாங்கனாலே கிளி பிலிபிலி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த நடிகரோட தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக தொடர்பில் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த நடிகரை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக அம்மனி அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நடிகர் இப்போ இருக்கிற மாட்டின நடிகர் மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனம் இல்லாத ஆள் இல்லை, பயங்கர புத்திசாலியான ஆள். நடிகர்களில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லேயே. அவர் என்ன சொல்லிட்டாரு, வரியா ஜாலியாக சுற்றுமா, பார்ட்டி பண்ணுறோமா, ஏதோ ஒன்று பண்ணுறோமா, அப்புறம் நீ வீட்டுக்கு போறியா, இந்த லெவல்லே நம்ம இருந்துக்கணும். இந்த கல்யாணம் பண்ணுறது இப்படின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏற்கனவே நான் திருமணம் பண்ணி எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, அதனால் மற்ற நடிகர் மாதிரி என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடிலாம் வர முடியாதுமா, ஸோ அதனால் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாரு. இந்த நடிகர்கிட்ட ஏன் அஃபேரில் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுன்னா, அன்னைக்கு பீக்கில் இந்த நடிகர் இருந்திருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4 நடிகர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு நடிகர் ஒரு நடிகையோட காதலில் இருந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி எந்த நடிகையோட சர்ச்சையிலையும் மாட்டாமல் டீசெண்டாக சுற்றி இன்னைக்கு பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டார் ஒரு நடிகர். இன்னொரு நடிகர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆல்ரெடி மேரீடு, அஜித் கிட்ட சான்ஸே கிடையாது. ஸோ இந்த நடிகர் மட்டும்தான் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன். அதனால் இவரோட ஜாலினஸை இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர் எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணிட்டு உள்ளே வர ஒரு புத்திசாலித்தனமான ஆள். அதனால் அவர் எஸ்கேப் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அம்மனி ஒரு சில படங்கள் நடித்தாங்க. அதேமாதிரி 2வதாக தான் தளபதி அவர்களோட இவங்க கூட்டணி போட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து, அதாவது த்ரிஷா மற்றும் விஜய் அவர்கள் சேர்ந்து திருப்பாச்சி, கில்லி, ஆதி, குருவி போன்ற படங்கள்லாம் நடித்தாங்க. ஆனால் அது அந்த காலகட்டத்தில் அவர் வந்து கல்யாணமாகி அப்போ தான் வந்து குழந்தையெல்லாம் பெற்று விஜய் அவர்களும் ஒரு லெவலில் வராரு அப்படின்றனால இது வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கும், சினிமாவையும் பர்சனல் லைஃப்பையும் பாதிக்கிற அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அந்த காலகட்டத்தில் இல்லைன்றாங்க. இருந்தாலும் இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகுது. இவங்களோட படங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து நடித்தா சென்டிமெண்டெல்லாம் அந்த படம் வந்து நல்லா ஓடுது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க 2 பேரும் சில படங்கள் சேர்ந்து நடித்தாங்க. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஃபேண்டாமணி சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கும் போது மிராண்டாமணி உள்ளே வந்து விஜய் கூட சேர்ந்து நடித்து 2 படங்கள் ஹிட் ஆனதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அந்த பக்கம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஃபேண்டாமணிக்கு இருக்கக்கூடிய மவுசு போச்சு, ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. இவரை தாண்டி இவங்களுக்கு படத்தில், தமிழ் படத்தில் குறிப்பாக யாரும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லாதனால இந்த கேப்பை நம்ம அப்படியே ஃபில் பண்ணாமல் விட்டோம்னா நம்மள ரிட்டையர்மெண்ட் மோடு கொண்டு போயிடுவானுங்க. அதனால் தமிழ்லேருந்து தெலுங்கு பக்கம் தாவும் அப்படின்ற மாதிரி தாவனாங்க அம்மனி அந்த காலகட்டத்தில். எந்த நேரத்தில் தாவனாங்களோ இல்லையோ நம்மளுக்கு தெரியலங்க. ஆனால் ஏகப்பட்ட சொத்துக்களை சம்பாரிச்சாங்க அன்னி இருந்த காலகட்டத்தில். இவங்களுக்கு அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 2000 ஒரு 2005 இவங்க தெலுங்கு நடித்த பல படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அதனால் அப்போவே அவங்க 100 கோடி ரூபா சொத்து சேர்த்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போனதும் சும்மா போனாங்களா, அங்கே போய் நம்ம ராணா தகுபதி அவர்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்து லிவிங் டுகெதர்லாம் இருந்திருக்கிறாங்க. இதை வந்து நான் சொல்லலைங்க, இவங்களே மேடைக்கு மேடை பேசியாச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு வரும்போது தான்
நம்ம ராணா என்ன பண்ணிட்டாரு, நான் பாகுபலின்ற ஒரு படத்தில் கமிட் ஆகிறேன், இதில் கமிட் ஆனால் ஒரு 2 வருஷம் புத்தர் வாழ்க்கை சித்தர் வாழ்க்கை தான் எனக்கு, அதனால் நம்ம இதோட முடிச்சுக்கிட்டு என்னோட கெரியரை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கழட்டி விட்டு அவர் போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, தெலுங்கில் இவரோட காம்பினேஷனில் இருந்துட்டோம், ஸோ இப்படியே செட்டில் ஆகிடலான்ட்டு தான் இங்கே வந்தோம். ஆனால் செட்டில் ஆக முடியல, இனிமேல் நம்மளை எவனும் சான்ஸும் கொடுக்க மாட்டான் தெலுங்கில், அதனால் திரும்பி நம்ம சிவாஜி மாதிரி தனிப்பட்ட முறையில் நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க ஒரு சரியான பிளானோட வந்தாங்க. என்ன பிளான்னா, இவங்களுக்கும் வருண் மணியன் அப்படின்ற ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்ட்டிக்கும் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது. கொஞ்ச நாள் அவங்களும் சேர்ந்து சுற்றினாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேயும் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு வரும்போது தான் நம்ம வருண் மணியன் அவர்கள் ஒரு டீல் ஒன்று போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தா, இவ்வளோ நாள் நீ நிறைய படங்கள் நடிச்சிட்ட, நிறைய சர்ச்சையில் சிக்கின, அதை பற்றிலாம் உன்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சினிமா அப்படின்றத விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அம்மனிக்கு பிடிக்காமல் போச்சு. சினிமாவை நான் விட்றதா, அதுக்கு பதிலாக நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவரையும் விட்டாச்சு. அவர் நேற்று பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணி இன்றைக்கி கல்யாணம் பண்ண கதெல்லாம் கிடையாது. அவர்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வருஷங்கள் இவங்க லிவ் இன் டுகெதரில் இருந்துருக்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இவர்கிட்ட இருந்தும் வெளில வந்ததுக்கப்புறமா அப்பப்போ நம்ம இந்த கருவேப்புள்ள கொத்தமல்லி மாதிரி சிலம்பரசன், தனுஷ் இவங்க கூடலாம் பார்ட்டி பண்ணும்போது அப்பப்போ அவங்க கூடயும் ஒரு சில வருஷங்கள் இவங்க தொடர்பில் இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனால தான் அவங்களோட குடும்பமும் சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுச்சுன்றாங்க. இதையும் தாண்டி இன்னொரு ரூமர் என்ன போகுதுன்னா, வருண் மணியனுக்கும் இவங்களுக்கும் இருந்த அந்த உறவு, அந்த கல்யாணம் நடக்கவிருந்தது ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னால், அன்னைக்கு ஒரு ஒல்லி நடிகரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, அந்த ஒல்லி நடிகர் மட்டும் காரணம் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலை மடக்கி மடக்கி ஆடக்கூடிய இன்னொரு நடிகரும் காரணம்ன்றாங்க. அந்த நடிகர் யாருன்றதை கமெண்ட்ல போடுங்க தெரிஞ்சா. ஸோ அவரும் ஒரு மாஸ் நடிகர் தான். ஸோ அந்த மாஸ் நடிகரும் தான் காரணம். அவருக்கு பிடிக்கல அப்படின்றனாலேயே இந்த திருமணம் கால் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது நண்பர்களே. பட் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் ஒரு நீண்ட நாள் நட்பு இருக்குல்ல. ஸோ இருந்தாலும் விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களை விட்டு கொடுத்துருக்க கூடாது. அவர் தொடர்ந்து இவங்களை பல படங்களில் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம்ல. ஆனால் அதுக்கு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து நம்ம எப்படி யோசிக்கலான்னு பார்த்தா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் விஜய் அவர்கள் அவரோட படங்களில் ஃப்ரெண்ட்ஷிப் வேற, படம் வேறு அப்படின்றது தான் அவர் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கிறது. பர்சனல் லைஃப் வேறு, ப்ரொஃபஷனல் வேறு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பார் அந்த விஷயத்தில். அதனால் நம்ம படத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை போட்டு ஓட வைக்கிறதுக்கு பதிலாக யாரை போட்டால் இந்த படம் ஓடுமோ அவங்கள மட்டும்தான் நம்ம காசு பண்ணணும் அப்படின்றதுல விஜய் அவர்களுக்கு பயங்கர தெளிவு உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டான சஞ்சீவ் குட்டி தளபதி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நடிகர் ஒருத்தர் பாருங்க, 2-3 பேர்லாம் இருப்பாங்க அவரோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில். எப்போவுமே டெய்லி மாமா மச்சான் பேசிக்கிறவங்க. ஆனால் அவங்கள விஜய் அவர்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் அவரோட படங்களில் பெரிய பெரிய கேரக்டர்லாம் அவங்கள யூஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம், எவரோட படத்தில் யாரை யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த காஸ்டிங் தெளிவு விஜய் கிட்ட இருக்கும். யாரை இந்த காலகட்டத்தில் போட்டால் இந்த படம் நல்லா ஓடும் அப்படின்றது விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன கணிப்பும் இருக்குது இல்லையா. அந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் தெளிவாக இருக்கிறனால தான் த்ரிஷா அவர்களுக்கு அடுத்தபடியாக மிரண்டா நடிகை வந்ததுக்கப்புறம் அவங்கள வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து எந்த நடிகைகளுக்கு மார்க்கெட் உண்டாகிட்டே இருக்கோ அவங்க எல்லாரையும் அவங்க படத்தில் கேஸ்ட் பண்ணுவார். ஸோ இதுக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் லியோ படத்தில் த்ரிஷா அவர்களை உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு விஜய் அவர்கள். ஸோ ஏன்னா அந்த காலகட்டத்தில் த்ரிஷா அவர்கள் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இந்த மாதிரி சர்ச்சையிலெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் நடித்ததுக்கப்புறம் இவங்களோட மார்க்கெட்டு மறுபடியும் மேலே தூக்கி பேச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதன் காரணமாக தான் லியோ உள்ளே வராங்க த்ரிஷா அவர்கள். இதை விட்டுட்டு நம்ம சொல்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்காங்க, அதனால் விஜய் அவர்களோட சப்போர்ட்டில் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற மேட்டர்லாம் கிடையாது. ஸோ விஜய் அவர்களோட பழைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நடிகைக்கு மார்க்கெட் இருக்கோ அந்த நடிகையை மட்டும்தான் ஒரு படத்தில் வச்சு அவர் ஓட்டுன்னு ஓட்டுவாரே தவிர மற்றபடி ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு எவ்வளோ பேர்கிட்ட பழகிருக்கலாம் அவ்வளோ பேரையும் படத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது விஜய் அவர்கள் பெருசாக பிளான் பண்ணது கிடையாது. ஸோ இந்த மேட்ரு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் 2021 வருஷம் விஜய் அவர்களோட ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரச்சனை ஆரம்பிக்குதுன்றாங்க. சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களை விட்டு பிரிந்த அந்த காலகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பீஸ்ட் படத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பிகில் படத்தில் கூட நடிச்சார். ஸோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு கூட சங்கீதா அவர்கள் விஜய் கூட வந்தாங்க. ஆனால் பீஸ்ட் படத்தோட லான்ச்சில் இருந்து தான் சங்கீதா அவர்கள் இவர் கூட இல்லை அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் மறுபடியும் 15 வருஷம் கழிச்சு த்ரிஷா அவர்கள் உள்ளே வந்தது தான் காரணமாக. ஸோ இவங்க உள்ளே என்ன பண்ணாங்க, ஏதோ பொம்பளை கூட சுற்றுறனால பொண்டாடிக்கு பிடிக்காமல் போச்சு அப்படின்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. உள்ளே வந்ததுக்கப்புறம் த்ரிஷா அவர்கள் எங்கே போய் லாக் பண்ணுமோ அங்கே போய் லாக் பண்ணிட்டாங்க. அதாவது தளபதி அவர்களின் தாய் தந்தையரை போய் அவங்க லாக் பண்ணனால தான் குடும்பத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குழப்பம் உண்டாச்சு, பிரச்சனை உண்டாச்சு. இந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்காம விஜய் அவர்கள் தன்னோட வேலை உண்டு அவர் உண்டுன்னு போனனால தான் ஃபேமிலிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்லுது. இதன் காரணமாக தான் பீஸ்ட் படத்துக்கு அப்புறமா அந்த படத்தோட லான்ச்சுக்கும் விஜய் தனியாக போகிறாரு, அட்லி அவர்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் தனியாக போகிறாரு, எல்லாத்துக்கும் தனியாக போய் இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்குன்னு ஒரு கம்பெனி நம்ம வெளில காமிக்கணும்ல அப்படின்ற மாதிரி இப்போ சமீபத்தில் காமிச்சு மாட்டிட்டார் மனுஷன். அதாவது அவர் என்ன பிளான் பண்ணாருன்னா,
நான் வந்து த்ரிஷாவோட கம்பேர் பண்ணி எல்லாரும் என்ன பேசுகிறாங்க. ஸோ நான் ஓடி போய் ஒளிஞ்சா அது உண்மைன்ற மாதிரி ஆகிடும். நான் ஏன் போய் ஓடி ஒளியணும்? நான் ஆமாங்க இருக்குதுன்ற மாதிரி காமிச்சிக்கிறேன்னு காமிக்க போய் இன்னும் பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்குது விஜய்க்கு. ஸோ இது வந்து அவர் ஒன்று கணக்கு போட்டிருப்பாரு, நண்டது ஒன்றா இருக்குது. ஸோ இதிலிருந்து த்ரிஷா அவர்களுக்கு எத்தனை எஃப்ஐஆர் நம்ம வந்து தெரிஞ்ச வரைக்கும் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கணக்கு போட்டு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்டில் எத்தனை இருக்குன்னு. இதையும் தாண்டி இன்னும் தெரியாத பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். இது வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் என்னன்றது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை விசாரித்து டைம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இது உண்மையாகவே ஒரு பிரோஜனமான விஷயமா யோசிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு யோசிச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நம்மலாம் போட்டு கிண்டி கிளறனால தான் இதே வீடியோ வருது. இதை பற்றி தான் பேசினிக்கிறானுங்க. எலெக்ஷன் வரைக்கும் பேசுவானுங்க போல இது. ஸோ இதை மட்டும் நம்ம சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை பற்றி பேசுவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.